சங்கீதம் 92:14 வாசிக்கும் போது, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமமா இருப்பாய். ஹல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில எத்தனை வயது ஆனாலும் இந்த தேவனுக்குள்ள எப்படி இருக்கணும்? நீங்க புஷ்டியும் பசுமையா இருக்கும். நினத்தை உண்டவர்கள், வேத வசனத்தை நினம், இதுதான் கொழுப்பு, இதை உண்டவர்கள் எப்படி இருப்பாங்களா? முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமமா இருப்பார்கள். ஐயோ வயசாயிடுச்சுன்னு நினைக்காதுங்க. நீங்க வயது ஏற ஏற கர்த்தருடைய கிருபைக்குள்ள பலப்படணும், அபிஷேகத்துக்குள்ள நிரம்பி இருக்கணும். ஒரு பாஸ்டருடைய அம்மாவுக்கு வயசு 98 வயசு. சொல்றாரு, பசமா எங்க அம்மா 100 வயசு வரைக்கும் வாழணும் ஜோமனுங்க. 99 தான் மறிச்சு போனாங்க. சொல்றாரு, கவலைப்பட்டு 100 வயசுக்கு இருப்பாங்கன்னு நினைச்சேன், எங்க அம்மா 99லயே செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறாரு அவரு. ஏன்? அந்த தாய் மேல அன்பு மட்டுமல்ல, நான் நினைக்கிறேன் ஒரு தாய் கனித்தந்து புஷ்டியும் பசுமையா இருந்தா அந்த தாயோ தகப்பனையோ எந்த குடும்பமும் விட்டு கொடுக்காது. நீங்க வயதாக நான் வயசாயிட்டேன், நான் ஓரங்கட்டப்பட வேண்டிய ஆளு நீங்க நினைக்காதுங்க. நீங்க கர்த்தருக்குள்ள புஷ்டியும் பசுமையா இருந்தீங்கன்னா நீங்க இருக்கிற காலம் வரைக்கும் நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. யாருங்க நமக்காக பாரப்பட்டு ஜெபிப்பா? யார் நமக்காக உண்மையா ஜெபம் பண்ணுவா? உங்களை பெற்றெடுத்தவங்களை விட வேற யார் ஜெபிக்க முடியும்? ஆமென். எல்லாம் சொல்ல, ஆண்டவரே எனக்கு 70 ஆனா எடுத்துக்கோ, அப்படி ஜெபிக்காதுங்க. எனக்கு எவ்வளவு ஜீவனால் வச்சிருக்கீங்களோ அந்த நாள் வரைக்கும் இந்த குடும்பத்தா சொல்லணும், இவங்க இருப்பது நல்லது, இவங்க இருப்பது எங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லுகிற அளவுக்கு நீங்க கனி தந்து புஷ்டியும் பசுமையா இருக்கணும்.